நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு பாயிண்ட் அவுட் பண்ணுறேன். விஜய் பின்னாடி திரிவது சினிமா கூட்டம்னு சொன்னால், சினிமா கூட்டத்தை பின்னாடி திரியக்கூடிய இந்த மாண்புமிகு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் அவர் சார்ந்த அமைச்சர் சாகாக்களை நம்ம என்ன சொல்கிறது? சொல்லொன்று செயல் வேறாக இருக்கிறது இவங்களுடைய கட்டமைப்புன்னு சொல்கிறேன். சினிமா மோகத்தில் அழியிறீங்கன்னு சொல்லிட்டு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறீங்க. அதில் யாரை பேச வச்சுருக்கீங்க? சிவகார்த்திகேயன், வெற்றிமாறன், தியாகராஜ குமாரராஜா, இப்படிப்பட்ட திரைப்பிரபலங்கள், மாரி செல்வராஜ், இவங்களையெல்லாம் வச்சு ஒரு விழா எடுக்கிறீங்க. என்ன விழா எடுக்கிறீங்க? கல்வியில் சிறந்த தமிழ்நாடு. அதை எப்படி அதை ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க நீங்கள்? இந்த சிவகார்த்திகேயன் கல்விக்கு ஆற்றிய ஆகச்சிறந்த பணி என்ன? மாரி செல்வராஜினுடைய பங்களிப்பு இந்த கல்விக்கு என்ன? ரப்பர் பந்து எடுத்தக்கூடிய இயக்குனருடைய பங்களிப்பு இந்த கல்விக்கு என்ன? தியாகராஜ குமாரராஜாவினுடைய பங்களிப்பு இந்த கல்விக்கு என்ன? தமிழ்நாட்டில் கல்வியை வளர்ப்பதற்காக இவர்கள் செய்த சாதனைகள் என்ன? முத்துவேல் கருணாநிதி செய்த அதே தவறை திருப்பவும் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் செய்கிறாருன்னு நான் நேரடியாக குற்றம் சாட்டுறேன். உங்கள் வீட்டில் ஒரு சினிமா பிரபலம் இருக்கார், உதயநிதி வச்சு உங்களால் பேச வைக்க முடியல. கடைசி ஒரு வருஷமா யாருக்கு மைனஸ் அப்படின்றாங்கன்னா அது அதிமுகவுக்கு மைனஸ் அப்படின்றாங்க. ஓகே, அப்படி அதிமுகவுக்கு மைனஸாக வரக்கூடிய ஒரு பிராண்டிங் நீங்கள் சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்கப்பட வேண்டுமா, சிறகுகளை வெட்ட வேண்டுமா? சார், அது என்னன்னா அவங்க வெளி தோற்றம் வேற உள் தோற்றம் வேற, உள்ளுக்குள்ள அவங்க நடக்கிறாங்கல்ல. அதைத்தான் நான் சொல்றேன். ஒரு குறுகிய சந்தை கொடுத்து முதல் நாள் வரைக்கும் எந்த இடத்துல உன்னை நான் மீட்டிங் நடத்த விட போகிறேன்னு சொல்கிறாம அந்த ஒரு குறுகிய இடத்த கொடுத்து அந்த இடத்துல போலீஸ் டிப்ளாய்மெண்ட் எப்படி சார் இருக்கணும்? இன்றைக்கி மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் இன்றைக்கி கரூரில் ஒரு பேட்டியில் தெளிவாக சொல்லியிருக்கார். ஸ்டாலினுக்கு வழங்கப்படுகின்ற பாதுகாப்பு மற்ற கட்சி தலைவர்கள் நடத்தப்படுகின்ற கூட்டங்களுக்கு வழங்கப்படுகிறதா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஒரு கேள்வி, நியாயமான கேள்வி தானே சார்? தமிழக டிஜிபி சொல்றாரு அங்க வந்தது 10,000 பேர் சொன்னாங்க, 27,000 பேர் வந்திருக்காங்க. அந்த இடத்தோட லே அவுட் காரணமாக தான் எங்களுக்கு 500 பேர் நாங்கள் காவல்துறையினர் நாங்கள் டெபியூட் பண்ணோம், அதுக்கு மேலே அங்கே டெபியூட் பண்ண முடியல அப்படின்றாரு. அப்போ அந்த இடத்துல பிரச்சனை இருக்குன்னு அவங்களே ஒத்துக்கிறாங்களே சார். இது வெட்கப்பட வேண்டிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. இதை வைத்துக்கொண்டு, இந்த சம்பவத்தை மட்டும் வைத்துக்கொண்டு விஜயோட எதிர்கால அரசியல் வாழ்க்கையை முடக்க முடியுமா? அவருக்கு மறுபடியும் இது மாதிரி அனுமதி கொடுக்காம தடுக்க முடியுமா? இல்ல அவர் மேல வழக்குகளை போட்டு அவரை பழிவாங்க முடியுமா? ஒரு அரசியல் கட்சி தலைவர் வீட்டில் போய் பிரச்சனை பண்ணி அடிதடியாச்சு, ரகலையாச்சு, உங்களுக்கு தெரியும். நம்பர் 1. நம்பர் 2, இந்த அரசை தொடர்ந்து எதிர்த்து பேசி கொண்டிருக்கக்கூடிய சவுக்கு சங்கர் வீட்டில் மலம் மற்றும் கழிவுகள் கொண்டே ஊற்றப்பட்டது இல்லைங்களா? போலீஸ் துணையுடன் தான் இதெல்லாம் நடந்துச்சு. இன்னைக்கு மதியம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பனையூரில் விஜய் அலுவலகத்துக்கு முன்பாக ஒரு 20 பேர் சேர்ந்து வெளியே வா வீட்டை விட்டு வெளியே வான்னு ஒரு கோஷம் போட்டு அவருக்கு எதிராக ஒரு போராட்டத்தை தூண்டுகிறார்கள். மக்களை விஜய்க்கு எதிராக போராட தூண்டுகிறது இந்த அரசு. திமுகவினுடைய தற்போதைய செல்லப்பிள்ளையாக இருக்கக்கூடியவரும் படியளக்கக்கூடியவருமான செந்தில் பாலாஜியினுடைய கரூர் மாவட்டத்தில் இந்த அசம்பாவிதம் நடந்திருக்கு. முழுமையாக 3 நாட்களுக்கு, ஒரு வாரத்துக்கு முன்பு முப்பெரும் விழாவில் மிகப்பெரிய ஒரு ஃபெயிலியர் அவங்க சந்திச்சிருக்காங்க. அது தவாகாவினோட தமிழக வெற்றி கழகத்தினால மிகப்பெரிய அளவில் அது ட்ரோல் செய்யப்பட்டுச்சு. முக்காடு விழான்னு சொல்லி ஹேஷ்டேக் ட்ரெண்ட் பண்ணி அவருக்கு மிகப்பெரிய தலைக்குனிவு ஏற்படுத்தியிருக்காங்க. நீங்கள் மெரினாங்கிறது ஓப்பன் கிரவுண்டு, ஒரு பீச். அங்கே உங்களால் சரியான ஏற்பாடுகள் செய்ய முடிஞ்சா? அந்த 5 பேர் செத்தாங்கல்ல, அங்கே நீங்கள் அழுதுருக்கணும்ல, வெக்கி தலைகுனிந்து அழுதுருக்கணும்ல. யார் போய் அழுதா? 63 பேர் கள்ளச்சாராயத்தில் செத்தப்ப இவங்க போய் அழுதாங்களா? அன்பார்ந்த ரெட்பிக்ஸ் உறவுகளே, பல்வேறு அடக்குமுறைகளையும் ஒடுக்குமுறைகளையும் கடந்த பிறகும் இன்று வரை எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் பக்கசார்பில்லாமல் தொடர்ந்து மக்களை மட்டுமே மையப்படுத்தி இயங்கும் ஊடகம் ரெட்பிக்ஸ் என்பது உங்கள் அனைவருக்கும் நன்கு தெரியும். தொடர்ந்து நாங்கள் ஒரு சுதந்திரமான ஊடகமாக செயல்பட உங்களது நிதி உதவி எங்களுக்கு தேவை. உங்களால் முடிந்த அளவு எங்களுக்கு நிதி உதவி செய்யுங்கள். திரையில் தெரியும் இந்த QR கோடை பயன்படுத்தியோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள தகவல்களை பயன்படுத்தியோ உங்களால் முடிந்த அளவு எங்களுக்கு நிதி உதவி செய்யுங்கள். நன்றி சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சொல்லுங்கள் சார். ஈரோடில் இப்போ நடந்த ஒரு மிகப்பெரிய துயரம், இந்த துயரம் நடப்பதற்கு முதல் நாள் உங்களுடைய கட்சியை சேர்ந்த முதலமைச்சர் வேட்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அங்கே அதே இடத்துல ஒரு பிரச்சார கூட்டம் நடத்திட்டு போயிருக்கிறாரு.
நீங்களும் பல்வேறு பிரச்சார கூட்டங்கள் நடத்தியிருப்பீங்க. இந்த 2 பிரச்சார கூட்டங்களுக்கும் உள்ள வேறுபாடு என்ன சார்? சார் கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி இந்த கரூரில் நடந்த துயர சம்பவத்தில் உயிரிழந்திருக்கக்கூடிய 40 ஆன்மாக்களுக்கும் நம்ம இந்த நேரத்தில் வந்து மனதார வந்து அவங்கள வந்து ஆத்மா சாந்தி அடையணும்னு நம்ம வேண்டிக்கிறோம். இந்த துயரத்திலிருந்து அவர்களை இழந்த அந்த குடும்பத்தார் மீண்டு வரணும்னு நம்ம வேண்டிக்கிறோம். சார் இப்போது நம்ம இந்த விஷயத்தை வந்து 2 விஷயமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போது சோஷியல் மீடியாவில் பார்க்குற வரைக்கும் உங்களுக்கு வந்து ரெண்டு பிரச்சனை போயிட்டுருக்கு. ஒன்று பேட் கவர்னன்ஸ், இவங்க வந்து பாதுகாப்பு தரல அப்படின்னு ஒரு டீமும், இல்லை இது வந்து ஒரு தற்குறிகளோட கூட்டம், ஒரு சினிமா நடிகனுடைய ரசிகர் பட்டாளம், இவங்களுக்கு எதுவுமே தெரியலை அப்படின்னு வந்து திமுகவை சார்ந்தவர்கள் வந்து இன்றைக்கி பரவலாக பேசிகிட்டு இருக்காங்க. திமுக வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, திமுகவை சார்ந்தவர்கள் முற்போக்குவாதிகள், அவர்களுக்கு இருக்கக்கூடிய நிலைய வித்வானாக இருக்கக்கூடிய பல பத்திரிகைகள், செய்தி ஊடகங்களில் வேலை செய்கிறவங்க, மூத்த பத்திரிகையாளருங்கிற போர்வையில் இருக்கிறவங்க, முற்போக்குவாதிகள், இவங்கெல்லாம் வந்து என்ன ஒரு விஷயத்தை கட்டமைக்க பார்க்குறாங்கன்னா, சினிமா மோகம் ஆபத்தானது இந்த தமிழ்நாட்டுக்கு, சினிமா மோகத்தில் இந்த தமிழ்நாட்டு இளைஞர்கள் அழிஞ்சிட்டு வர்றாங்க, சினிமா மோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எந்த அரசியல் எதுவுமே தெரியலை, தற்குறிகளாக இருக்கிறாங்கன்னு ஒரு பிம்பத்தை விஜய் மேலே கட்டமைப்பதற்கு தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ நான் இந்த இடத்துல இந்த தமிழக மக்களுக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்லிக்க விரும்புகிறேன். ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறோன்னு சொன்னால் அதை நம்ம செயல்லையும் செயல்படுத்தி காட்டணும் இல்லைங்களா? ஆமாம், உண்மையா. இப்போது விஜய் பின்னாடி இருப்பது சினிமா கூட்டம், சினிமா மோகம்னு பேசிகிட்டு இருக்கிற அத்தனை முற்போக்குவாதிகளும் மூத்த பத்திரிகையாளருங்கிற போர்வையில் உலா வரக்கூடிய திமுகவினுடைய நிலைய வித்வான்களுக்கு நான் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தி காமிக்கிறேன். ஓகே. 2006 11 வரைக்கும் உங்களுக்கு தெரியும், அன்றைய தேதியில் முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தில் ஏகப்பட்ட சிக்கல்களை சந்தித்தார். அதையெல்லாம் மறைக்கிறதுக்காக, மக்களிடத்திலிருந்து மக்களை திசை திருப்பதற்காக முழுமையாக பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா மாடியில் நிறைய சினிமா நட்சத்திரங்களை வைத்து தன்னை தானே பாராட்டி கொள்வது, கூட்டங்களை சேர்ப்பது, கைதட்டுவதுன்னு இப்படி நிறைய மாடியூல்ஸ் அவர் பின்பற்றிட்டு இருந்தார். ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கு சார். அதற்கு பின்பு வந்த தேர்தலில் 2011 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று அடுத்த 10 ஆண்டுகள் அவரால் ஆட்சிக்கே வர முடியல. 2006 11 வரைக்கும் பாலாறும் தேனாரும் ஓடுதுன்னு சொல்லி தான் சினிமா நட்சத்திரங்களை வச்சு அவங்க தன் கட்சி கட்டமைப்பை பிம்பத்தை கட்டிட்டு இருந்தாங்க. இப்போது அதே மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு இந்த திமுக இப்போ பயணிச்சுட்டு இருக்கு. நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு பாயிண்ட் அவுட் பண்ணுறேன். விஜய் பின்னாடி திரிவது சினிமா கூட்டம்னு சொன்னால், சினிமா கூட்டத்தை பின்னாடி திரியக்கூடிய இந்த மாண்புமிகு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் அவர் சார்ந்த அமைச்சர் சாகக்களை நம்ம என்ன சொல்கிறது? கடைசி 10 நாளில் 2 வேறு நிகழ்ச்சிகள். ஒன்று இளையராஜாவுக்கு நடந்த பாராட்டு விழா. அதை வந்து இளையராஜாவுக்கு எம்பி பதவி கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து மீடியாவில் இருக்கீங்க, உங்களுக்கு நல்லா தெரியும். அத்துணை பேரும் அவர் சங்கி, அவர் வந்து பாரதிய ஜனதாவினுடைய ஊதுகோல், அதனால் அவர் எம்பி ஆகிட்டாருன்னு சொல்லிட்டு அவருடைய திரையில் இசைத்துறைக்கு அவர் ஆற்றிய பெரும் சாதனைகளை எல்லாம் மழுங்கடித்து அவர் பேரை வந்து எவ்வளோ டேமேஜ் பண்ணி ஒரு ராஜ்யசபா எம்பி கொடுத்ததுக்காக எவ்வளவு மட்டமாக இந்த திமுகவை சேர்ந்தவர்கள் இளையராஜாவை பேசினாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதே இளையராஜாவுக்கு 50 ஆண்டு கால இசை பயணத்திற்கு விழா எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அவர்களுடைய நோக்கம் இளையராஜாவை கௌரவிப்பது அல்ல, ரஜினிகாந்தையும் கமலஹாசனையும் கூட்டு வந்து உட்கார வச்சு தங்களுக்கு தானே பாராட்டு விழா நடத்தி கொள்ள வேண்டும். இதுதான் அவங்களோட மாடல். இப்போ நான் சொல்ல அது வந்து டு சம் எக்ஸ்டென்ட் ஜெயலலிதாவுக்கும் பொருந்தும்னு வைங்களேன். இந்த மனநிலைக்கு பின்னாடி உள்ள சைக்காலஜி என்ன சார்? இல்லை, அதுதான் சொல்கிறேன். அதாவது ஜெயலலிதா அம்மையார் செய்ததற்கும் இவர் செய்வதற்கும் என்ன வித்தியாசம்னு சொல்கிறேன். அதான் நான் சொன்னேன், சொல்லொன்று செயல் வேறாக இருக்கிறது இவங்களுடைய கட்டமைப்புன்னு சொல்கிறேன். சினிமா மோகத்தில் அழியிறீங்கன்னு சொல்லிட்டு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறீங்க. அதில் யாரை பேச வச்சுருக்கீங்க? சிவகார்த்திகேயன், வெற்றிமாறன், தியாகராஜ குமாரராஜா, இப்படிப்பட்ட திரைப்பிரபலங்கள், மாரி செல்வராஜ், இவங்களையெல்லாம் வச்சு ஒரு விழா எடுக்கிறீங்க. என்ன விழா எடுக்கிறீங்க? கல்வியில் சிறந்த தமிழ்நாடு. அதை எப்படி அதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க? நீங்கள் இந்த கல்வியில் இந்த 4 வருஷமாக தமிழ்நாட்டில் எவ்வளோ கட்டமைப்புகள் மேம்பட்டு இருக்குன்னு சொல்கிறது தான் உங்களோட விழாவினுடைய நோக்கம். நீங்கள் என்ன பண்ணீங்க? எல்லா அரசு கல்லூரிகளுக்கும், அரசு சார்ந்த கல்லூரிகளுக்கும், அரசு உதவி பெறுகின்ற கல்லூரிக்கும் கண்டிப்பாக சாயந்தரம் 5 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் அந்த விழாவை நேரடியாக ஒளிபரப்ப வேண்டும், கண்டிப்பாக அவங்க பார்க்கணும், இந்த குழந்தைகளை நாங்கள் பேச வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க.
நீங்கள் அந்த குழந்தைகள் மத்தியில், அந்த குழந்தைகளுடைய பெற்றோர் மத்தியில் என்ன மனசில் விதைக்க பார்க்குறீங்க? சிவகார்த்திகேயன் தான் உங்களுக்கு அந்த முகமா? சிவகார்த்திகேயன் கல்விக்கு ஆற்றிய ஆகச்சிறந்த பணி என்ன? மாரி செல்வராஜனுடைய பங்களிப்பு இந்த கல்விக்கு என்ன? ரப்பர் பந்து எடுக்கக்கூடிய இயக்குனருடைய பங்களிப்பு இந்த கல்விக்கு என்ன? தியாகராஜ குமார் ராஜாவினுடைய பங்களிப்பு இந்த கல்விக்கு என்ன? தமிழ்நாட்டில் கல்வியை வளர்ப்பதற்காக இவர்கள் செய்த சாதனைகள் என்ன? அப்போது ஒரு குடும்பத்தினை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு, குழந்தைகளை உட்கார வச்சு சினிமா பிரபலங்களை அவர் மனசில் பதிய வைக்கிறீங்க. நீங்கள் எதை அழிக்க வேண்டும், எது ஆபத்துன்னு உங்களுடைய சப்போர்ட்டர்ஸ் வெளியே பேசுகிறாங்களோ அதையவே முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் செய்கிறார்கள். அப்போது நீங்கள் துணை முதலமைச்சரையும் பார்த்து இந்த முற்போக்குவாதிகள், இந்த மூத்த பத்திரிகையாளர்கள் போர்வையில் அறிவாலயத்திற்காக நிலைய வித்வானாக இருக்கக்கூடியவர்கள் ஏன் இந்த கல்வி விழாவில் இந்த சினிமா நடிகர்களை கூப்பிட்டு வந்து அந்த குழந்தைகளோட மனசில் நஞ்ச விதைக்கிறீங்க? சினிமா மோகத்தை ஏன் க்ளோரிஃபை பண்ணுறீங்கன்னு யாராவது ஒருத்தர் கேட்க முடிஞ்சா? என்ன நோக்கம்? சினிமா நடிகர்களை ஒரு ஹீரோயிஸ்டிக் மெட்டீரியலாக காமிக்கிறீங்க. ஸ்டாலின் நடந்து வர்றதை விட கைதட்டு சிவகார்த்திகேயனுக்கு வருது. சிவகார்த்திகேயன் அவரோட கேரியரில் நடித்த ஒரே ஒரு உருப்படியான படம் அமரன். மற்ற எல்லா சினிமாக்களையும் அவர் பெண்களை ஸ்டால்கிங் பண்ணுவதாகத்தான் காமிச்சிருக்காங்க. அவர் சும்மா இருப்பார், பெண்கள் பின்னாடி திரிவார், லவ் பண்ணுவார், பாட்டு பாடுவார், அந்த பெண் இவரை நோக்கி போகும். இதுதானே அவர் நடித்த சினிமா. கடைசியாக வந்த மதராசி உட்பட ஒரு பெண்ணுக்காக பைத்தியம் பிடித்து பித்து நிலையில் திரிவராகத்தான் சிவகார்த்திகேயன் நடிச்சிட்டு இருக்காரு. இவர்களை கொண்டு போய் குழந்தைகளுக்கு முன்னாடி நிறுத்தி அவரை பேச வைத்து கைதட்டு வாங்கி அங்கே உட்கார்ந்து நீங்கள் கண்ணீர் விடுவது போல் ஒரு நடிப்பு நாடகத்தை அரங்கேற்ற வேண்டிய அவசியம் உங்களுக்கு வந்திருக்கிறது என்று சொன்னால், உங்களுடைய ஆட்சி அதிகார நிர்வாகத்திலே நீங்கள் தவிடுபடியாயிருக்கிறீர்கள். சினிமா பிரபலங்களுடைய உதவி உங்களுக்கு தேவைப்படுகிறது. மீண்டும் 2016 to 2006 to 2011 உங்கள் தந்தை முத்துவேல் கருணாநிதி செய்த அதே தவறை திருப்பவும் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் செய்கிறாருன்னு நான் நேரடியாக குற்றம் சாட்டுறேன். உங்கள் வீட்டில் ஒரு சினிமா பிரபலம் இருக்கார், உதயநிதி வச்சு உங்களால் பேச வைக்க முடியல. ஏன்னா ஃபெயிலியர் மாடல். சினிமாலேயே ஒரு ஃபெயிலியர் மாடல், ஆட்சி அதிகாரத்திலே ஒரு ஃபெயிலியர் மாடல் இல்லையா? அப்போது குழந்தைகள் மனசில் வன்மத்தை புதிச்சு சினிமா பிரபலங்களை விதைக்கிறது யார்? விஜய் மட்டுமா பண்ணிட்டு இருக்காரு? இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார். அதற்கு துதிபாடி கொண்டு இருக்கக்கூடிய நிலைய வித்வான்கள் அதைத்தான் குளோரிஃபை பண்ணிட்டு இருக்காங்கன்னு நான் சொல்கிறேன். சார், பட் கமிங் பேக் டு தி ஸ்டாம்பீட், இந்த ஸ்டாம்பீடை பற்றி, இந்த ஸ்டாம்பீடில் வந்து யார் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும்? 2 பேர் காவல்துறையும் எடுத்துக்கணுமா, இல்லை விஜய் எடுத்துக்கணுமா, இல்லை 2 பேருக்குமே இது ரெஸ்பான்சிபிலிட்டி? ஏன்னா பல்வேறு மீட்டிங்கை நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருந்திருப்பீங்க, அதுக்கான பர்மிஷன் வாங்கியிருந்திருப்பீங்க. நான் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி அது விஜய் பிரச்சாரம் செய்த அதே இடத்தில் தான் அதற்கு முந்தைய நாள் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரம் செய்தார். வாட் வென்ட் ராங் அண்ட் ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள் சார்? எஸ், ஐ கம்மிங் டு டைரக்ட் டு த பாயிண்ட் சார். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஒரு இயக்கத்தில் இருக்கேன். எங்களுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் 2 முறை எனக்கு அந்த வாய்ப்புகளை எங்களது கட்சி தலைவர்கள் எனக்கு வழங்கியிருக்காங்க. அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து முதலமைச்சராக இருந்தபோது ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார், பிரச்சார பயணம் கோயம்புத்தூரில். அப்போது எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க ஒரு பாயிண்ட்டை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு. தற்போது கோயம்புத்தூரில் நடந்த ஃபஸ்ட்டு மீட்டிங், மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போங்கிற முதல் மீட்டிங்லேயே எனக்கு என்னுடைய தலைவர்கள் எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தாங்க ஒரு பாயிண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு. இங்கே அதிமுகவுக்கும் விஜய் செய்த தவறுக்கும் என்ன வித்தியாசம் நான் சொல்ல வரேன். ஒரு கட்சி என்று சொன்னால் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும், ஒரு அடிப்படை இருக்கணும், ஒரு கட்டமைப்பு இருக்கணும். ஒரு தலைவர் பிம்பத்தை தாண்டி அவருக்கு கீழே வேலை செய்யக்கூடிய நபர்களை ஒரு தலைவர் உருவாக்க வேண்டும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பர்மிஷன் கொடுக்கறதுக்கு புசி ஆனந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. அங்கே கீழே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள், வழக்கறிஞர் பிரிவில் இருக்கக்கூடியவர்களுக்காக அந்த பணியை ஒப்படைச்சு அவர்களிடத்துல அந்த பணியை ஒப்படைக்கிற போது என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, அந்த பாயிண்டில் இப்போ நான் ஒரு பாயிண்டில் ஆர்கனைஸ் பண்ணுறேன் ஒரு மீட்டிங்னு சொன்னால், ஒரு க்ரௌடு வருது, அந்த இடத்துல வந்து நம்ம கட்டுப்பாட்டை மீறி ஒரு இடத்துல போகுதுன்னா நான் மைக்கை பிடிச்சி சொல்ல முடியும், ஆனால் இங்கே பாருங்கள் இது பண்ணாதீங்க, தள்ளி நில்லுங்க, இங்கே வண்டி வரப்போகுது, பேரிகார்டு போடுறோம், தலைவர் வர்றாரு, பேச போகிறோம், இப்படின்லாம் நம்ம சொல்ல முடியும். இங்கே அதற்கான வாய்ப்பை விஜய் மறுத்திருக்கிறாருன்னு தான் சொல்லுவேன். அதுதான் பிரச்சனை. அடிப்படை காரணமே அவர் வந்து கீழே இருக்கக்கூடிய நிர்வாகிகளை இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அவர் வந்து பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும், அரசியல்படுத்திக் கொள்ள வேண்டும்னு சொல்கிறேன். கீழே போய் பர்மிஷன் வாங்குறதுலேருந்து ஏற்பாடுகள் பண்ணுற வரைக்கும் ஒரு பொதுச் செயலாளர் வர வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பொதுச் செயலாளர் என்பவர் கட்சியினுடைய கொள்கைகளை கீழே இருக்கக்கூடிய அடிமட்ட தலைவர்களுக்கு சொல்லணும், அடிமட்ட தலைவர்கள் கீழே இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு சொல்லணும், நிர்வாகிகள் தொண்டர்களுக்கு சொல்லணும், தொண்டர்கள் மக்களிடத்துல சொல்லணும், மக்களுக்கு அது புரிஞ்சு ஒரு கூட்டம் வரணும். அந்த கூட்டம் அப்போ தான் ஒரு அரசியல் எழுச்சி கூட்டமாக மாறும். இப்போது இவர் மீது வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டு என்ன?
நீங்கள் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறீங்க, அந்த இடத்துல உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்கிறாங்க. இப்போது இதே அரசாங்கத்து சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அரசாங்கம் எப்படி இருக்க வேண்டும்னு சொல்லணும்னா, அதிமுகவில் கடந்த 10 வருஷ ஆட்சியில் குறிப்பாக கடந்த 4.5 வருடம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்திலே தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரியும் எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ ஆர்ப்பாட்டங்களுக்கு அனுமதி அப்பதான் நடந்ததுன்னு சொன்னார், அவரே சொல்லியிருக்காரு. அது அதிக போராட்டங்களுக்கு அனுமதி கொடுத்தது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அரசாங்கம். அவர் வந்து ஜனநாயகவாதியாக அத்தனை போராட்டங்களுக்கு அனுமதி கொடுத்தார். எங்கேயுமே தன்னுடைய கரங்களை கட்டுப்பாடுகள் மூலம் ஒரு எதிர்க்கட்சிகளை முடக்குன்ற நோக்கில் அவர் செயல்படவே இல்லை. இந்த குறிப்பாக மற்ற மாவட்டங்கள் இல்லாத பிரச்சனை கரூருக்கு ஏன் வருது அப்படிங்கிறத நீங்கள் கடைசி ஒரு வாரமாக டிவியில் பார்த்துருப்பீங்க. கரூரில் முன்னாள் அமைச்சராக இருந்த திரு MR விஜயபாஸ்கர் அவர்கள் எவ்வளவு சிக்கல்களை சந்தித்தார்னு நீங்கள் டிவியில் நியூஸில் பார்த்துருப்பீங்க. ஒரு திருச்சியில் சிறையில் இருந்தார் அவரு. ஏன் கூட தான் திருச்சியில் சிறையில் இருந்தார். அதான் இல்லை, நீங்கள் அந்த காலகட்டத்துக்கே போக வேண்டாம். இப்போ இந்த மீட்டிங் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, விஜய் அவர்கள் நடத்தின மீட்டிங்க்கு 2 நாளுக்கு முன்னாடி நடந்த எடப்பாடி பழனிசாமியோட ப்ரோக்ராமுக்கு வந்து அவர் வந்து எவ்வளோ சிரமங்களை சந்திச்சாருன்னு நீங்கள் நியூஸில் பார்த்தீங்க. ஒரு பக்கம் செவுறு எழுத முடியல, ஒரு பக்கங்கள் பதாகை வைக்க முடியல, கொடி கட்ட முடியல, கட்சிக்காரரை வேலை செய்ய விடாமல் அடக்குமுறையினுடைய உச்சமாக விஜயபாஸ்கர் அவர்கள் மீது MR விஜயபாஸ்கர் மீது திணிக்கப்பட்டுச்சு. அந்த கரூரில் மட்டும் தமிழ்நாடு முழுவதும் மற்ற மாநிலங்களுக்கு மற்ற மாவட்டங்களுக்கு ஒரு சட்டம், கரூருக்கு ஒரு சட்டம் என்கின்ற ரீதியாக தான் அந்த 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 பிரச்சார கூட்டம் நடந்து முடிஞ்சது. அங்கே எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கூட்டம் அதே இடத்தில் நடந்திருந்தாலும் கூட விஜய் நடந்த கூட்டத்திலிருந்து ஏன் வித்தியாசப்பட்டது என்று சொன்னால், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அடிப்படையில் கீழே இருக்கக்கூடிய நிர்வாகிகளுடைய கண்ட்ரோல். இப்போ அங்கே அந்த 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 கூட்டத்தை ஏற்பாடு பண்ணக்கூடிய மாவட்ட செயலாளராக இருக்கிறவர், அந்த நகர செயலாளராக இருக்கிறவர், அந்த அமைப்பு செயலாளராக இருக்கிறவங்கெல்லாம் சொன்ன அந்த கூட்டத்தை இருக்கிறவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். இங்கே அந்த கட்டமைப்பை ஒரு கட்டுப்படுத்தக்கூடிய நிர்வாகிகளை அவர் கீழே வந்து இனங்காணவில்லைங்கிறது தான் முதல் பிரச்சனை. இப்போது ஒரு அரசாங்கம் எப்படி செயல்பட்டு இருக்க வேண்டும்? சரி, அவர் வந்து ஒரு சினிமா மோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நடிகர், உச்சத்திலிருந்து அரசியலுக்கு வர்றார். இவங்க பேனிக் மோடுக்கு போயிட்டாங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்களுடைய அரசியல் வருகை அவர்களை பதட்டத்தை உருவாக்கி, அவர்களிடத்துல ஒரு பதட்டத்தை உருவாக்கின்னு சொல்கிறேன். அது சொன்னால் தான் ஏன் இந்த கூட்டம் இப்படி சொதப்பியது, ஏன் இவ்வளவு உயிர் பலிகளை வாங்கியதுன்னு நம்ம புரிஞ்சுக்கொள்ள முடியும். சார், இது தவிர்க்க முடிந்திருக்கு தானே? ஏன்னா இல்ல அதுதான் சார் சொல்றேன். நான் முடிச்சிடறேன். தாவேகாவினர் வந்து வேறொரு இடத்துல தானே கேட்குறாங்க. ஒரு அதுதான் நான் இப்போ சொல்ல வரேன். ஏன் திமுகவுக்கு இவ்வளவு பதட்டம், அதனுடைய விளைவு, அதனுடைய ரிசல்ட் தான் இந்த 40 பேர் பலி. என்ன காரணம்னு நான் சொல்கிறேன். இப்போது விஜயினுடைய வருகை அவர்களை பதட்டத்தை உண்டாயிருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா? அந்த பதட்டம் எப்படிப்பட்ட பதட்டம்னு சொல்லி பாருங்க. நான் உங்ககிட்ட ஒரே சின்ன கேள்வி கேட்குறேன். விஜயோடைய அரசியல் வருகை யாருக்கு மைனஸ்ன்னு இவங்க வந்து கட்டமைக்க முயற்சி செய்கிறாங்க கடைசி ஒரு வருஷமா யாருக்கு மைனஸ் அப்படின்றாங்கன்னா அது வந்து அதிமுகவுக்கு மைனஸ் அப்படின்றாங்க. ஓகே, அப்படி அதிமுகவுக்கு மைனஸாக வரக்கூடிய ஒரு பிராண்டிங் நீங்கள் வந்து சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்கப்பட வேண்டுமா, சிறகுகளை வெட்ட வேண்டுமா? சார், அது என்னன்னா அவங்க வந்து வெளி தோற்றம் வேற, உள் தோற்றம் வேற. உள்ளுக்குள்ள அவங்க நடக்கிறாங்கல்ல, அதைத்தான் நான் சொல்கிறேன். இங்கே தான் வந்து நம்ம நுண் அரசியலை புரிந்து கொள்ள வேண்டும். திமுகவினுடைய பதட்டத்தை, நுண் அரசியலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவங்க வந்து அவர்களுடைய நிலைய வித்வான்களை விஜயினுடைய வருகை அதிமுக எதிராக இருக்கும்னு ஒரு சிஸ்டத்தை கட்டமைச்சாலும் கூட சோசியல் மீடியாலையும் கள யதார்த்தம் வேற. கள யதார்த்தத்தில் திமுகவினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய 2வது பெரிய கட்சி விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சி. அதோட ஓட் பேங்கை விஜய் அவர்கள் குறைந்தபட்சம் 50% எரோட் பண்ணுறார். ஓகே. நம்பர் 2, இதுவரை திமுக கொத்தாக 100% வாங்கி கொண்டிருப்பதாக எண்ணிக்கொண்டிருந்த கிறிஸ்டின்ஸ், முஸ்லிம்ஸ், மைனாரிட்டி ஓட்டை முழுமையாக அறுவடை செய்து அதில் ருசி கண்டு கொண்டிருந்த திமுகவிற்கு அதில் மிகப்பெரிய அடி விழுகிறது. 2. 3வது, இந்த படிக்கின்ற நபர்களுக்கெல்லாம் 1000 ரூபாய் கொடுத்திருக்கிறோம், பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறோம், இந்த முழுமையான முதல் வாக்காளர்கள் நம்மளுக்கு வருவார்கள் என்ற ஒரு நம்பிக்கை கோட்டையில் இருந்தாங்க திமுக. அது விஜய் பக்கம் சாய்வது போன்று அவர்களுக்கு ஒரு பிம்பம். இப்போது இந்த பிம்பத்தை உடைக்கணும். அப்போ அவர் மேலே ஒரு கெட்ட பெயரை உருவாக்க வேண்டும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு இடத்துல போய் பர்மிஷன் கேட்குறாங்க. கேட்கும்போது உண்மையாகவே ஆட்சியாளர்கள் அதிமுகவுக்கு விஜய் பாதிப்பாக இருப்பாருன்னு சொன்னால்
இந்த அந்த இப்போது இந்த சம்பவம் நடந்த குறுகலான இடத்த கொடுக்கறத விட ஒரு பெரிய ஓப்பன் கிரவுண்டை கொடுத்து, தம்பி நீ விஜய் நீ போய் நல்லா பேசு, நிறைய ஓட்டை கவர்ந்துட்டு வா, மக்கள்கிட்ட எழுச்சி உருவாக்கு, உன்னுடைய ஓட்டை அறுவடை செய், அண்ணா திமுக தோக்குட்டுன்னு அவங்க நினச்சிருக்கணும். இவங்க என்ன பண்ணுறாங்க, மாறாக ஒரு குறுகிய சந்தை கொடுத்து முதல் நாள் வரைக்கும் எந்த இடத்துல உன்னை நான் மீட்டிங் நடத்த விட போகிறேன்னு சொல்கிறாம அந்த ஒரு குறுகிய இடத்த கொடுத்து அந்த இடத்துல போலீஸ் டிப்ளாய்மெண்ட் எப்படி சார் இருக்கணும். இன்றைக்கி மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் வந்து இன்றைக்கி கரூரில் ஒரு பேட்டியில் தெளிவாக சொல்லியிருக்கார். ஸ்டாலினுக்கு வழங்கப்படுகின்ற பாதுகாப்பு மற்ற கட்சி தலைவர்கள் நடத்தப்படுகின்ற கூட்டங்களுக்கு வழங்கப்படுகிறதா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஒரு கேள்வி, நியாயமான கேள்வி தானே. இப்போது ஒரு ஸ்டாலின் நடத்துகிற கூட்டத்துக்கோ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நடத்துகின்ற கூட்டத்திற்கோ 2000 போலீஸ் 3000 போலீஸ் காலை முதல் நாள் நைட்லேருந்து ரோட்டில் நிற்க வைக்கிறீங்களே, அது வந்து எடப்பாடி பழனிசாமியினுடைய பிரச்சாரத்திற்கும் விஜய் அவர்களுடைய பிரச்சாரத்துக்கும் அதே மாதிரி போலீஸை நிறுத்த வச்சுருக்கீங்களா? சார், தமிழக டிஜிபி சொல்கிறாரு அங்கே வந்தது 10,000 பேர் சொன்னாங்க, 27,000 பேர் வந்திருக்காங்க. அந்த இடத்தோட லே அவுட் காரணமாக தான் எங்களுக்கு 500 பேர் நாங்கள் காவல்துறையினர் நாங்கள் வந்து டிப்யூட் பண்ணோம், அதுக்கு மேலே அங்கே டிப்யூட் பண்ண முடியல அப்படின்றாரு. அப்போ அந்த இடத்துல பிரச்சனை இருக்குன்னு அவங்களே ஒத்துக்கிறாங்களே சார். இது வெக்கப்பட வேண்டிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. ஒரு காவல்துறை, ஒரு நுண்ணறிவு பிரிவு, ஐஎஸ் இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு நடிகருக்கு 3 முறை மீட்டிங் நடத்திட்டார். 3 சனிக்கிழமை அவர் போயிட்டு வந்துட்டார் இல்லைங்களா? 2 பக்கத்தில் 2 டிஸ்ட்ரிக்டில் என்ன நடந்துச்சு, எவ்வளோ கூட்டம் வரும் அப்படிங்கிறத நீ யூகிக்க முடியலைன்னா உங்களுடைய நுண்ணுறிவு பிரிவு ஃபெயிலியர்னு அர்த்தம். உங்கள் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம் ஃபெயிலியர். சார், இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரம் பண்ணுறாங்கன்னா கரூரில் 4 தொகுதி இருக்குது, தொகுதிக்கு ஒரு இடத்துக்கு போகிறாரு, தொகுதியில் ஒரு இடத்துல 15,000 20,000 பேர் சேர்றாங்கன்னா அந்த தொகுதிக்கு உட்பட்ட ஒவ்வொரு இடத்துலையும் போகிறார். இப்போ கரூரில் தனியாக, அரவக்குறிச்சியில் தனியாக, இப்படி தொகுதிக்கு ஒரு இடத்துல பிரச்சாரம் பண்ணுறாரு. விஜய் அவர்கள் ஒரு மாவட்டத்துக்கு ஒரு இடத்துல பிரச்சாரம் பண்ணுறார். அப்போ அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 4 தொகுதியை சேர்ந்த தொண்டர்கள் அங்கே வருவாங்கல்ல. அப்போது நீங்கள் வந்து 10,000 அவங்க சொல்லுவாங்க சார், அனுமதி கொடுக்கும்போது அவங்க 10,000 கொடுப்பாங்க. உங்களோட போலீஸ் துறையினுடைய வேலை என்னன்னு கேட்குறேன். ரீல்ஸ் போடுறதா? ஒரு அரசியல் கட்சிக்கு எதிராக வந்து ஒரு பதவியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் ரீல்ஸ் போடுறதும் பேட்டி கொடுக்கறதும் வழக்கு தாக்கல் செய்கிறதுமா போலீஸோட வேலை? கரெக்ட் சார். இன்னொரு எனக்கு நீங்கள் ஒரு வழக்கறிஞராக இருக்கிறதுனால கேட்குறேன், இதை வைத்துக்கொண்டு, இந்த சம்பவத்தை மட்டும் வைத்துக்கொண்டு விஜயோட எதிர்கால அரசியல் வாழ்க்கையை முடக்க முடியுமா? அவருக்கு மறுபடியும் இது மாதிரி அனுமதி கொடுக்காம தடுக்க முடியுமா? இல்லை அவர் மேலே வழக்குகளை போட்டு அவரை வந்து பழிவாங்க முடியுமா? சார், இது நேற்று இந்த சம்பவம் நடந்தோடனே என் நண்பர்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கல, சக வழக்கறிஞர்கள் நண்பர்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கல, நான் ஒரு விஷயத்தை தெளிவாக சொன்னேன். திமுகவினுடைய திட்டம் அவர்களுக்கு இப்போது பலனளிக்க தொடங்கி இருக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். நான் என்ன நேற்று சொன்னேன்னா, இதை காரணமாக வைத்து விஜய் ஒரு தற்கொலை கூட்டத்தின் தலைவர்னு முத்திரை குத்துவாங்க. 1. 2வது, இவர் போனால் இது போன்ற அசம்பாவிதங்கள் நடக்கும்னு சொல்லி அவருக்கு அனுமதி மறுக்கப்படுவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் உருவாக்கியிருக்கு. இப்போது 2வது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு முறையும் அவர் வந்து காவல்துறையில் அனுமதி கடிதம் கொடுத்து அது மறுக்கப்பட்டு ஒவ்வொரு முறையும் இவர் நீதிமன்றம் சென்று தான் நீ அனுமதி வாங்கி வந்து இப்போ ஒரு மீட்டிங் நடத்த முடியும். இது வந்து ஜனநாயக குரல் விலையை நடிக்கக்கூடிய செயல். இதையே எப்படி கட்டமைக்கிறாங்கன்னா, இது ஏதோ மக்கள் தன்னெழுச்சியாக விஜய்க்கு எதிராக பொங்கிட்டு இருக்கிற மாதிரியும், இதனால இந்த விஜய் வீட்டை விட்டு வெளியே வந்தாலே அவருக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கிற மாதிரியும், மக்கள்லாம் அவரை வந்து சூழ்ந்து கொண்டு ஏன் இந்த 40 பேர்த்த கொலை செஞ்சீங்கன்னு கேட்குற மாதிரி இவங்க பிம்பத்தை கட்டமைக்க முயற்சி செய்கிறாங்க. சார், விஜய் நேரடியாக இந்த 40 பேரை கொலை செய்யவில்லை, அது அசம்பாவிதம். அது சீமான் சொன்னது போன்று, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னது போன்று ஒரு அசம்பாவிதம் நடந்துவிட்டது. கண்டிப்பாக விலை மதிப்பற்ற உயிர்கள் போயிருக்கு. ஆனால் இதையே திமுக அரசு எப்படி கையாளும்னு சொன்னால், விஜய் வீட்டுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை சார். அவர் வீட்டுக்கு முடிச்சுட்டு அங்கே போகிறாரு, அவர் வீட்டுக்கு இப்போ பாதுகாப்பு கொடுக்குறீங்க. உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும், நடிகை விஜயலட்சுமியினுடைய பிரச்சனையில் சீமான் வீட்டை முற்றுகையிட்டார்கள். ஆமாம். ஒரு அரசியல் கட்சி தலைவர் வீட்டில் போய் பிரச்சனை பண்ணி அடிதடியாச்சு, ரகலையாச்சு, உங்களுக்கு தெரியும். நம்பர் 1. நம்பர் 2, இந்த அரசை தொடர்ந்து எதிர்த்து பேசி கொண்டிருக்கக்கூடிய சவுக்கு சங்கர் வீட்டில் மலம் மற்றும் கழிவுகள் கொண்டே ஊற்றப்பட்டது இல்லைங்களா? போலீஸ் துணையுடன் தான் இதெல்லாம் நடந்துச்சு. இன்னைக்கு மதியம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், பனையூரில் விஜய் அலுவலகத்துக்கு முன்பாக ஒரு 20 பேர் சேர்ந்து வெளியே வா வீட்டை விட்டு வெளியே வான்னு ஒரு கோஷம் போட்டு அவருக்கு எதிராக ஒரு போராட்டத்தை தூண்டுகிறார்கள். மக்களை விஜய்க்கு எதிராக போராட தூண்டுகிறது இந்த அரசு. அது வந்து மக்கள் செய்ய மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, மக்களுக்கு நன்றாக தெரியும் இது அரசினுடைய பங்கும் 50% இருக்கிறது. அந்த இடத்துல போலீஸ் டெப்ளாய்மெண்ட் இல்லை, கரண்ட் கட் ஆகிருக்கு, தடியடி நடத்தப்பட்டிருக்கு,
இத்தனையும் நடத்தப்பட்டிருக்கு. ஒரு குறுகலான சாலை அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. இது இப்போ அரசு சைட்லையும் தவறு இருக்குங்கிறது மக்களுக்கு நன்றாகவே தெரிகிறது. இதில் அப்படி இருக்கையில் இவங்க விஜய் மேலே மட்டும் இதை பழி போட்டுட்டு அரசாங்கம் தப்பித்துக்கொள்ள பார்க்கிறார்கள். உடனடியாக ஒரு முதலமைச்சர் கோட்டையிலே கூடி ஒரு மீட்டிங்கை நடத்தி ஒரு தனிநபர் ஆணையத்தை அமைக்க வேண்டிய அவசியம் இல்லை இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி. நானும் அதை அரசு செயல்பட்ட விதம் உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இவ்வளவு வேகமாக செயல்பட்டு நைட்டோட நைட்டா முதல்வர் மருத்துவமனைக்கு தனி விமானம் மூலம் வர்றது, அமைச்சர்கள்லாம் அங்கே வர்றது, அவங்களுக்கு நிவாரணம் வழங்குறது, இது 10 லட்ச ரூபாய் பரிசு 10 லட்ச ரூபாய் உதவித்தொகை அறிவிக்கிறது. இது ஒரு இவ்வளவு ஸ்பீடா நடக்கும்போது இதே மாதிரி சிமிலர் சிச்சுவேஷன் இங்க மெரினால நடந்தது, ஏர் ஷோ நடக்கும்போது. சார் அது காரணம் இருக்கு சார், அது காரணம் இருக்கு. திமுகவினுடைய தற்போதைய செல்ல பிள்ளையா இருக்கக்கூடியவரும் படியளக்கக்கூடியவருமான செந்தில் பாலாஜியினுடைய கரூர் மாவட்டத்தில் இந்த அசம்பாவிதம் நடந்திருக்கு. முழுமையாக 3 நாட்களுக்கு ஒரு வாரத்துக்கு முன்பு முப்பெரும் விழாவில் மிகப்பெரிய ஒரு ஃபெயிலியர் அவங்க சந்திச்சிருக்காங்க. அது தவாகாவினோட தமிழக வெற்றி கழகத்தினால மிகப்பெரிய அளவில் அது ட்ரோல் செய்யப்பட்டுச்சு. முக்காடு விழான்னு சொல்லி ஹேஷ்டேக் ட்ரெண்ட் பண்ணி அவருக்கு மிகப்பெரிய தலைக்குனிவு ஏற்படுத்தியிருக்காங்க. இன்னைக்கு கரூரில் அந்த சம்பவம் நடக்கும்போது அந்த கோபம் செந்தில் பாலாஜிக்கு எதிராக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய தவாகாவினுடைய தொண்டர்கள் மனசில் பதிஞ்சிருச்சு. அப்போது அதிலிருந்து மீட்கணும். அவங்களுக்கு இறந்தவர்களை காப்பாற்றணுங்கிற எண்ணத்தை காட்டிலும் தனக்கு படியளக்கக்கூடிய செந்தில் பாலாஜிக்கு எந்த விதமான பாதகமும் வந்துடக்கூடாதுங்கிற பதட்டம் திமுகவினுடைய தலைவர் செயலில் தெரியுது. சார் இடி ரெய்டு போனப்போ செந்தில் பாலாஜிக்கு வீடியோ போட்டவர், அதுக்கப்புறம் இடி ரெய்டு போன அமைச்சர்களுக்கு வீடியோ போட்டார். அவரு போடலை. ஒரு துரைமுருகன் வீட்டுக்கு போனப்போ ஸ்டாலின் அவளை பதட்டப்பட்டாரா? செந்தில் பாலாஜிக்கு ஒன்று என்று சொன்னால் இன்றைக்கு ஸ்டாலின் துடித்து போவார். காரணம் என்ன? அவர் படி அடக்கக்கூடிய பெருமாள். இவ்வளவு துடித்துளிப்போம் செந்தில் பாலாஜிக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்றதா? கண்டிப்பாக அவரோட மாவட்டத்தில் இது நடக்குது, அவருடைய சதி செயல்கள் இருக்கும்னு சொல்லி பரவலாக பேச ஆரம்பிப்பாங்க. அது அவருக்கு எதிராக போயிடும், அது ஆட்சிக்கு எதிராக போயிடும். மேற்கு மண்டலம் முழுவதும் நம்ம அவரை நம்பி இருக்கோம். இன்றைக்கி நம்ம முதலே உச்சநீதிமன்றத்தினால அவர் குட்டுப்பட்டு இன்றைக்கு அவர் பதவி இழந்திருக்கிறார். இப்போது ஒரு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் மத்தியில் செந்தில் பாலாஜி மிகப்பெரிய எதிரியாக பார்க்கப்படுவார். இப்போ பார்க்கப்படுறார். பொதுமக்கள் பார்வையிலும் அவர் அப்படித்தான் இருக்கிறார். இப்போ அதுலேருந்து டேமேஜ் கண்ட்ரோல் மோடு என்ன பண்ணணும்? உடனடியாக சார் 63 பேர் கள்ளக்குறிச்சியில் செத்தாங்க. எந்த அமைச்சர் போய் கண்ணீர் விட்டு அழுதாங்க? ஹெச்டி வீடியோ ரிலீஸ் ஆச்சு. ஏர்ஃபோர்ஸ் ஷோவில் 5 பேர் செத்தாங்க. எந்த அமைச்சர் அழுதாங்க? எந்த ஹெச்டி வீடியோ ரிலீஸ் ஆச்சுன்னு கேட்குறேன் நான். நீங்க நடத்தின அரசு பங்களிப்போடு நடத்தப்பட்ட மெரினால சார் இதுவாது ஒரு சந்து ரோட்டில் நடந்துருச்சு, 40 பேர் இறந்துட்டாங்க. நீங்கள் மெரினாங்கிறது ஓப்பன் கிரவுண்டு, ஒரு பீச். அங்கே உங்களால் சரியான ஏற்பாடுகள் செய்ய முடிஞ்சா? அந்த 5 பேர் செத்தாங்கல்ல, அங்கே நீங்கள் அழுதுருக்கணும்ல, வெக்கி தலை குனிந்து அழுதுருக்கணும்ல. யார் போய் அழுதா? 63 பேர் கள்ளச்சாராயத்தில் செத்தப்போ இவங்க போய் அழுதாங்களா? அப்போ அதுக்கு மறைக்கணும்ல சார் மக்கள்கிட்ட இருந்து. உடனடியாக முதலமைச்சர் கிளம்பி தாவேகாவுடைய தொண்டர்கள் இறந்து போனதுக்கு முதலமைச்சர் இவ்வளவு கஷ்டப்படுவாருன்னு நம்புற அளவுக்கா சார் நம்ம இந்த அரசியல் பயின்று இருக்கோம் தமிழ்நாட்டில்? அதான் சார் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அதனால தான் இந்த கேள்வி கேட்டேன். சார் இது ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. நான் தான் சொன்னேன், விஜயினுடைய வருகை ஒட்டுமொத்தமாக திமுக கூட்டணியுடைய வாக்குகளை பதம்பாக்குகிறது. அப்போ விஜயை முடக்க வேண்டும் அரசியல் இருந்து. இது முடக்க முடியுமா? இப்ப நீதிமன்றத்துக்குலாம் போறாங்க, விஜயை இதை வைத்து முடக்கி விட முடியுமா சார்? முடக்கி விட முடியுமான்னு சொன்னா இப்போ 2 விஷயம் இருக்கு சார். களத்தில் முடக்குவது வேற, சைக்காலஜிக்கலா முடக்குவது வேற. இவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா சைக்காலஜிக்கலா அவரை முடக்கிட்டாங்கன்னு நான் சொல்றேன். அவர் எந்த இடத்துல தப்பு செய்தாருன்னு சொன்னா, ஒரு தலைவராக அவர் செயல்பட்டு இருக்க வேண்டிய விதம் வருத்தத்துக்குரிய விதத்தை நான் இதில் பதிவு பண்ணிக்கிறேன். ஒரு சம்பவம் நடந்துருச்சு கரூர்ல. நீங்கள் அந்த இடத்துல இருந்து பேசி முடிச்சுட்டு வெளியே போனதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுது. நீங்கள் உடனடியாக போயிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. போகணும். எப்படி போகணும்னு சொன்னால், உடனடியாக புசி ஆனந்த், சிடிஆர் நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுன் மற்றும் அந்த மேற்கு மாவட்டத்தை சேர்ந்த மதியழகன் மாவட்ட செயலாளர் உடனடியாக ஹாஸ்பிட்டலில் ரீச் பண்ணி அங்கே போய் அவங்க பாதிக்கப்பட்ட தொண்டர்களை பார்த்துட்டு அவங்க தலைவருக்கு தகவல் கொடுக்கணும். அவங்க தலைவர் என்ன பண்ணியிருக்கணும்? விஜய் என்ன பண்ணியிருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு தேர்ந்த அரசியல்வாதி. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதைத்தான் சொன்னார், அரசியலில் நீ சில விஷயம் பழகணும் அப்படின்னு சொன்னார். அது என்னன்னு கேட்டால், இந்த 4 2ஆம் கட்ட தலைவர்களை கரூர் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சிட்டு அவர்களுடைய தொண்டர்களோட தொண்டராக இருந்துட்டு விஜய்க்கு தகவல் கொடுத்து போலீஸ்க்கு சொல்லணும், எங்கள் தலைவர் இன்னும் 2 மணி நேரத்தில் இங்கே வருவார், அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது உங்கள் கடமை.
வந்தது இறந்தது எங்களுடைய தொண்டர்கள், அவர்களை நாங்கள் பார்க்க நீங்கள் அனுமதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க 4 பேர் கேட்டுக்கணும். அதற்கு காவல்துறை மறுத்திருந்துன்னு சொன்னால் விஜய் அவர்கள் நேரடியாக ஒரு வீடியோ போட்டிருக்கலாம், தொலைபேசி வாயிலாக எல்லா மீடியா சேனலுக்கும் ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டிருக்கலாம். நான் இன்னும் 2 மணி நேரத்தில் கரூர் ஹாஸ்பிட்டல் போகிறேன், அங்கே பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய கடமை போலீஸ்க்கு இருக்குது, அங்கே அவர் போயிருக்கணும், அவருக்காக இறந்த தொண்டர்கள் கூட அவர் தோள் நின்றுருக்கணும். அவர் கூட இருக்கிறவங்க ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருக்காங்க, அவர் கூட இருக்கக்கூடியவர்கள் இன்எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்ததுனால அவர் இப்போ ஒரு மிகப்பெரிய தலைக்குனிவுக்கு போயிருக்கார். இதுலேருந்து அவர் மீண்டு வரணும்னு சொல்கிறேன். காரணம் என்னென்னா, தமிழகத்தில் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் இருக்கும்போது சொன்னது தான், தீய சக்தி திமுகவை எதிர்க்கக்கூடிய யார் ஒருவருக்கும் இதை சந்திக்க வேண்டிய நிலைமை கண்டிப்பாக வந்தே சேரும். அந்த நிலைமை உண்மையான அரசியல் என்னங்கிறத விஜய் திமுக எந்த அளவுக்கு போகுங்கிறது இப்போ அவர் தெரிஞ்சிட்டார். உடனடியாக இனியும் தாமதிக்காமல் அவர் கரூர் விஜயம் செய்ய வேண்டியது அவருடைய தலையாய கடமை. அடுத்த கூட்டம் நடத்துறது கூட்டம் நடத்தாதெல்லாம் வேற. இன்னைக்கு நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா மட்டும்தான் அடுத்த கூட்டத்துக்கு நீங்கள் வெளியே வர முடியும். காரணம் என்னென்னா, மக்கள்கிட்ட நீங்கள் அதை பதிய வைக்கணும். சார், யூ ஆர் நாட் அ ஆக்டர் எனிமோர், யூ ஆர் அ லீடர் டு எ பர்டிகுலர் பொலிட்டிக்கல் பார்ட்டி. நீங்கள் ஆட்சிக்கு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க சார், ஒரு பேச்சுக்கு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் வருது, ஒரு சுனாமி வருது, ஒரு புயல் வருது, ஒரு பூகம்பம் வருது, நான் போன கூட்டம் சேர்ந்துருன்ட்டு வராமல் இருக்க முடியுமா சார்? முடியாது. அப்போ நீங்கள் இங்கிருந்து தான் இறங்கி பழகணும். இந்த இடத்துல இருந்தால் நீங்கள் அரசியல் பயில வேணும்னு சொல்கிறோம். ஒரு பஸ்ஸுக்கு மேலே நின்று பேசுறது ஈஸி, மக்களோட களத்திலோட நீங்கள் இறங்க. இனியும் அவர் தாமதிக்கக்கூடாது. அப்படி தாமதிச்சாருன்னு சொன்னால் டிஎம்கேவோட ட்ராப்பில் அவர் விழுந்துட்டாருன்னு அர்த்தம். அவரை முடக்குவதற்கு திமுக செய்த முயற்சிகள், எடுக்கப்பட்ட சிரத்தைகளுக்கு திமுகவுக்கு அவர் தீனி போடுகிறாருன்னு அர்த்தம். அவர் உடனடியாக வீட்டை விட்டு வெளியே வர வேண்டும். அன்பார்ந்த ரெட் பிக்ஸ் உறவுகளே, பல்வேறு அடக்குமுறைகளையும் ஒடுக்குமுறைகளையும் கடந்த பிறகும் இன்று வரை எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் பக்கசார்பில்லாமல் தொடர்ந்து மக்களை மட்டுமே மையப்படுத்தி இயங்கும் ஊடகம் ரெட் பிக்ஸ் என்பது உங்கள் அனைவருக்கும் நன்கு தெரியும். தொடர்ந்து நாங்கள் ஒரு சுதந்திரமான ஊடகமாக செயல்பட உங்களது நிதி உதவி எங்களுக்கு தேவை. உங்களால் முடிந்த அளவு எங்களுக்கு நிதி உதவி செய்யுங்கள். திரையில் தெரியும் இந்த QR கோடை பயன்படுத்தியோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள தகவல்களை பயன்படுத்தியோ உங்களால் முடிந்த அளவு எங்களுக்கு நிதி உதவி செய்யுங்கள். நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஒரு டிஃப்ரெண்ட்டான பெர்ஸ்பெக்டிவ் கொடுத்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றி சார், நன்றி.